சங்கீதம் 142. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வேண்டிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்த 142வது சங்கீதம் ஒரு விண்ணப்ப சங்கீதம், ஜப சங்கீதம். இது எங்கே எழுதப்பட்டது அப்படின்னா, தாவீது ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தில் எழுதியிருக்கிறாரு இந்த சங்கீதத்தை. இவர் எங்கே போகிறாரு அப்படின்னா, சவுல்னால் துரத்தப்பட்டு தன்னுடைய உயிருக்காக, தன்னுடைய உயிரை காப்பாற்றும்படியாக இவர் எதிரி நாடாகிய காத்து தேசத்தானாகிய ஆகீஸினிடத்தில் போகிறார். அந்த மன்னன் அந்த ஆகீஸ் எங்கே இருக்கார் அப்படின்னா, கோலியாத் எங்கேருந்து வந்தாரோ அந்த காத்து தேசத்தனாகிய கோலியாத்து உள்ள ஊரில் உள்ள ராஜா தான் அந்த ஆகீஸ் ராஜா. அவரிடத்துல தஞ்சம் புகுறதுக்காக போகிறாரு. சவுலுக்கு பயந்து எதிரி நாட்டினுடைய மன்னன் இடத்துல போகிறாரு. போகும்போது தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல என்ன செய்கிறாரு, அவனிடத்துல காண்பித்து கொள்கிறார் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக. அப்படி காப்பாற்றி கொள்ள போகும்பொழுது அந்த அந்த ஆகீஸ் ராஜாவினிடத்திலிருந்தும் அவர் என்ன பண்ணுறாரு, தப்பித்து அதுலாம் அப்படின்ற ஒரு கெபிக்கு போய் என்ன செய்கிறாரு, அந்த கெபியில் உட்காந்து தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இது ஃபுல்லாக அவருடைய இயலாமையே காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தில் அவர் நல்ல நெருக்கப்படுகிற நேரம். இங்கே சொந்த மாமனாகிய சவுல், மாமனாராகிய சவுல் இந்த பக்கம் எதிரி நாட்டினுடைய எதிரி நாட்டினுடைய அரசனுக்குள்ளே போகிறாரு. ரெண்டுக்கும் இடையில் அவர் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கும்படியாய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதான இந்த சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். அவர் கத்துறாரு ஆண்டவரை நோக்கி. அந்த கெபியில், அந்த கெபிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இருள் சூழ்ந்த இடமா இருக்கும். பயம் சும்மா நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறத விட நம்ம இருட்டில் இருக்கும்போது என்ன செய்வோம், ரொம்ப பயந்த நிலையில் இருப்போம். அதே மாதிரி தான் இந்த தாவீதும் ஒரு பயங்கரமான ஒரு நிலையிலேருந்து கத்துறாரு. அதாவது சாதாரணமாக ஜெபம் 2 வகையாக பண்ணலாம். அமைதியாகவும் பண்ணலாம், மனசுக்குள்ளே பண்ணலாம், மெதுவாக பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது என்ன செய்யலாம், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கத்தி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அந்த ஒரு நிலை இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியுது. ரொம்ப மிக சத்தத்தோடு இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார் தேவனிடத்தில். அவருடைய ஆவி தியங்குகிறது. அவருடைய என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். நான் போகிற பாதையெல்லாம் என்ன இருக்குது, எனக்கு கண்ணி இருக்குதுன்னா என்ன தெரியுமா, அகப்பட்டுருவாங்க. என்ன செய்வோம், வலை மாதிரி. சில காடுகளெல்லாம் இந்த இராணுவ தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழே பூமிக்கு அடியில் என்ன செய்வாங்க, குண்டு வச்சுருப்பாங்க, கண்ணி வெடின்னு சொல்லுவாங்க. அதில் காலை வச்சிட்டோன்னா, காலை எடுத்தோன்னாலே என்ன ஆயிரும், வெடிச்சிரும். அந்த கண்ணி வெடியிலேருந்து தப்பிக்கிறவங்க ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படிப்பட்டதான வெடி தான் அந்த கண்ணி வெடி. அப்படிப்பட்டதான அவன் சொல்கிறான், நான் போகிற பாதையிலெல்லாம் எனக்கு என்ன வைக்கிறாங்க, கண்ணி வெடியை வைக்கிறாங்க. நான் சாகுறதுக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறாங்க. வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என் வலது பக்கத்தில் என்னை பாருங்க அப்படின்னு தேவனை நோக்கி என்ன செய்கிறான், நீங்கள் தான் எங்கள் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்யணும், நெருக்கமான நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அதுக்கு தான் இந்த சங்கீதம் நமக்கு பயனுள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது எப்படி ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கும்போது உம்மை நோக்கி கூப்பிட்டானோ, அதே போல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான பாதையில் நாங்கள் போகும்போது தேவாதி தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர், அதை நாங்கள் நன்கு அறிவோம் சுவாமி. எங்களுடைய அடைக்கலம் நீர், எங்களுடைய புகலிடம் நீர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீர் என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி. ஆண்டவரே இந்த சங்கீதத்தின் வாயிலாக ஆண்டவரே எங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அப்பெல்லாம் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்தில் ஆண்டவரே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. லஞ்ச லாவணியங்கள் மாறட்டும், தேசம் அமைதியுள்ள தேசமாய் மாறட்டும், செழிப்புள்ள தேசமாய் மாறட்டும். பொருளாதாரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசம் முன்னேறி வர தேவன் உதவி செய்யுங்கப்பா. அப்போ அதற்கான ஞானங்களை ஆண்டவரே எங்களுடைய தலைவர்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, திருநெல்வேலி பட்டணத்தை ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் இருக்க இந்த ராமையன்பட்டி பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. பழுகி பெருக பண்ணுங்கப்பா. எங்களுடைய ஊழியங்களை பழுகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதிங்க. நம்முடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலையும் காணப்படட்டும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்காரரை ஆண்டவரே இந்த கரத்தில் கொடுக்குறோம். சுகவீனங்கள் பலவீனங்கள் எதுவும் அண்டாதபடி ஆண்டவரே வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உடன் ஊழியர்களையும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. வருகிற திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவர் எமது கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வியாதியிலிருந்து விலக்கி போடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை நல்ல காரியங்களை குடும்பங்களை நடத்தி தாங்கப்பா. எல்லா துதி கனமையும் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.